என் பேரு சாய், வயசு 22. இதை எப்படி ஆரம்பிக்கிறது, யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இது என் மனசுல ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கிற ஒரு இருட்டான, விசித்திரமான ரகசியம். எனக்கு ஒரு அக்கா, பேரு சாய் சரண்யா, வயசு 24. நாங்க ஒரு நடுத்தர குடும்பம். சாதாரணமா அக்கா தம்பிக்குள்ள இருக்கிற பாசம், சண்டை எல்லாம் தாண்டி என் மனசுக்குள்ள ஒரு வித்தியாசமான, கொஞ்சம் சொல்லக்கூடாத ஒரு ஆசை கொஞ்ச காலமா வளர ஆரம்பிச்சது. நான் அவளை அந்த மாதிரி நினைச்சது இல்ல. ஆனா யாராவது முரட்டுத்தனமான ஆளுங்க என் அக்காவை ரோட்ல வெறிச்சு பார்க்கிறப்போ எனக்குள்ள கோபத்துக்கு பதிலா ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு வரும். ராத்திரியில ஃபேன் சத்தத்துல இருட்டுல படுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பார்வை, அந்த முரட்டு ஆளுங்க அவளை நெருங்குனா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணிட்டே என் தனிமையில நான் தப்பு பண்ணியிருக்கேன். நெட்ல நான் திருட்டுத்தனமா படிச்ச சில ரகசியமான கதைகளோட தாக்கமும் இதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கலாம். அந்த கதைகள் என் மனசை ரொம்பவே மாத்திடுச்சு. இப்படித்தான் என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விசித்திரமான எதிர்பார்ப்புக்குள்ள மாற ஆரம்பிச்சது. இது என் வாழ்க்கையில நடந்த முதல் அனுபவம். என் அக்காவை அறியாமலேயே இன்னொருத்தன் வலையில நான் எப்படி விட்டேங்கிறத சொல்றேன். அன்னைக்கு காலையில வழக்கம் போல மதன் வீட்டுக்கு வந்தான். மச்சான், இன்னும் எந்திரிக்கலையா, வாடா படிக்கலாம் சத்தம் குடுத்தான். எனக்கே மனசுக்குள்ள சிரிப்பு தான் வந்துச்சு. அவன் ஒன்னும் என் கூட உட்கார்ந்து நியூட்டன் லா படிக்க வரலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேற எதுக்கு வர்றான்னு என் மனசுக்கு அப்பட்டமா தெரிஞ்சது. அவனை பத்தி கொஞ்சம் சொல்லணும். என் காலேஜ், என் கிளாஸ் தான். ஆனா வயசு என்னை விட ஒரு 4 வயசு அதிகம். கொஞ்சம் முரட்டுத்தனமான உடம்பு, கருத்த தேகம். படிப்புக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம். 10வது 12வதுலயே 2-3 வருஷம் பெயில் ஆகித்தான் வந்திருக்கான். அவங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் ஆர்மிக்காரர். வீட்ல கொஞ்சம் வசதி, வட்டி பிசினஸ்னு பணப்புழக்கம் அதிகம். கூடவே பசங்களுக்கு இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் அவனுக்கு உண்டு. கடந்த ஒரு மாசமா அவன் என்னை மச்சான் மச்சான் ஓவரா கொஞ்சுனதுக்கு பின்னால இருக்கிற காரணம் எனக்கு தெரியும். ஒரு நாள் என் அக்கா சரண்யாவை நான் காலேஜ்ல டிராப் பண்ண போனப்போ மதன் எங்களை பார்த்துட்டான். அன்னைக்கு காலேஜ்ல வந்து யாருடா அதுன்னு கேட்டான். என் அக்கா சொன்னேன். அன்னையில இருந்து தான் அவனோட இந்த ஓவர் பாசம் ஆரம்பமாச்சு. ரொம்ப நாள் பழகின நண்பன் மாதிரி ஒட்டிக்கிட்டான். ஆனா இப்போ 2 வாரமா என் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு கம்பைன் ஸ்டடி அங்கிற பேருல வீட்டுக்கே வர ஆரம்பிச்சுட்டான். அவன் கண்கள் எதை தேடுது, யார் மேல நிலைச்சு நிக்குதுன்னு எனக்கு ரொம்ப தெளிவாவே புரியும். இந்த இடத்துல என் அக்கா சரண்யாவை பத்தி சொல்லியே ஆகணும். அவளுக்கு 24 வயசு, படிக்கிறா. அவளை பாக்குறப்போ ஒரு சிலையை செதுக்கி வச்ச மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு ஒரு கலை, எந்த மேக்கப்பும் இல்லாம முகத்துல ஒரு தனி தேஜஸ் இருக்கும். சின்ன கண்கள், கூர்மையான மூக்கு, எப்பவும் அவ உதட்டுல ஒட்டிட்டு இருக்கிற ஒரு குறும்புச் சிரிப்பு, பளிங்கு மாதிரியான நிறம். அவ வீட்ல சாதாரணமா ஒரு மெல்லிய நைட்டி போட்டுட்டு நடமாடும்போது கூட அவளோட அந்த இயற்கையான வடிவமும் அவ நடக்கிறப்போ இருக்கிற அந்த மிடுக்கும் யாரையும் ஒரு நிமிஷம் மூச்சு முட்ட வைக்கும். எந்த அலங்காரமும் இல்லாமலே அவ்வளோ அழகா ஒரு நடிகை மாதிரி இருப்பா. அக்காவுக்கு என் மேல உசுரு. யாரை பார்த்தாலும் இவன் என் ஸ்வீட் பிரதர் ரொம்ப பெருமையா பாசமா அறிமுகப்படுத்துவா. ஆனா அவளை நான் வெளிய கூட்டிட்டு போறப்போ ரோட்ல போற பசங்க, ஆளுங்க எல்லாரும் அவளை பாக்குற பார்வை எனக்கு தெரியும். அவங்க கண்கள் அவளை அப்படியே முழுசா விழுங்குற மாதிரி இருக்கும். ஒரு அப்பட்டமான வெறியோட பார்ப்பானுங்க. அவங்க பார்வையிலேயே அவளை என்னமோ பண்ற மாதிரி ஒரு வக்கிரமான, ஆழமான பார்வை அது. சாதாரணமா ஒரு தம்பிக்கு இதை பார்த்தா ரத்தம் கொதிக்கணும். ஆனா எனக்குள்ள ஒரு ஓரமா அவங்க அப்படி பாக்குறதை நான் ரசிக்க ஆரம்பிச்சேன். நமக்கு இப்படி ஒரு அழகா, எல்லாரும் ஏங்குற மாதிரி ஒரு அக்கா இருக்காளே ஒரு விசித்திரமான பெருமை எனக்குள்ள வந்துச்சு. சில சமயம் என் காது படவே ரோட்ல போறவனுங்க அவளை பத்தி ரொம்ப மோசமா, வக்கிரமா கமெண்ட் அடிக்கிறதை கூட நான் கேட்டிருக்கேன். அந்த வார்த்தைகள் காதுல விழும்போதெல்லாம் ஒரு பக்கம் பதட்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசுக்குள்ள ஒரு எதிர்பாராத த்ரில் இருக்கும். என் அக்கா அவளுக்கே தெரியாம இத்தனை பேரோட தூக்கத்தை கெடுக்குறாளே, இவங்க எல்லாரும் அவ மேல இவ்ளோ வெறியா இருக்காங்களேன்னு தோணும். அதை நினைச்சுக்கிட்டே தான் ராத்திரியில என் ரூம்ல ஃபேனோட சத்தத்துல இருட்டுல படுத்துக்கிட்டு
அந்த முரட்டு ஆளுங்க என் அக்காவை எப்படி பார்ப்பாங்க? அவங்க பக்கத்துல வந்தா என் அக்கா எப்படி தயங்குவா? அவ மூச்சு எப்படி வாங்கும்? அவ உடம்பு எப்படி பதறும்னு கற்பனை பண்ணி என் தனிமையில அந்த உணர்வுகளை நான் தீர்த்துக்க ஆரம்பிச்சேன். இப்போ மதன் அடிக்கடி வீட்டுக்கு வர்றதும் உட்கார்ந்து படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே அவன் செல்போனை வச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா என் அக்காவை பல கோணங்கள்ல போட்டோ எடுக்கிறதும் எனக்கு தெரியும். அந்த போட்டோக்களை வச்சுக்கிட்டு அவன் தனிமையில என் அக்காவை பத்தி என்னவெல்லாம் கற்பனை பண்ணுவான். அவனும் என்னை மாதிரி தான் ராத்திரியில தவிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனோட அந்த வெறித்தனமான பார்வைக்கு நடுவுல என் அக்கா எப்படி மாட்டிக்க போறாங்கிற நினைப்பே எனக்குள்ள ஒரு விசித்திரமான பதட்டத்தையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்குச்சு.